கர்த்தரும் ரட்சிகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் சகோதரன் ஜோஷுவா ராஜா. இந்த நாளின் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சங்கீதம் 55 சங்கீதம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவிலே நம்முடைய பாரங்கள் எல்லாம் சுமந்து விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவ பாரங்களை எல்லாவற்றையும் அவர் சிலுவிலே சுமந்து முடித்து விட்டார். நம்முடைய சாப பாரங்களை எல்லாம் அவர் சிலுவிலே சுமந்து முடித்து விட்டார். ஆகவே நம்முடைய பாரங்கள், நம்முடைய கண்ணீர்கள், நம் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேலே வைத்து விடும் பொழுது, ஒரு சமூகத்தில் வைத்து நாம் செபிக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய பாரங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு சந்தோஷத்தை, சமாதானம், நிம்மதி, இளைப்பாறுதலையும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் படைத்த அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரையும் ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வசனம் எழுதியிருக்கிறபடி தகப்பனே, இந்த வேளையில கூட இந்த வார்த்தை என்னோடு கூட கேட்டு ஆண்டவரே செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராவுடைய மனபாரங்கள் எல்லாம் நீக்கி அவளுக்கு சந்தோஷத்தை, சமாதான, நிம்மதி, இளைப்பாறுதலின் தருவீராக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அப்படி பாரங்கள் எல்லாம் நீ சிலுவிலே ஏற்று முடித்து விட்டீர் ஆண்டவர். அதுக்காக ஸ்தோத்திரம். என்ன பாரத்தோடு முடி சமுத்திரை செபிக்கிறாங்களுடைய அந்த பாரங்கள் எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை விலக்கி தேவனாகிய கர்த்தர் நீர் ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதலை கொடுப்பீராக, நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், தேவ பலனை தருவீராக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிமப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Glory to Jesus.